ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து இந்த வீடியோவில் உங்கள் பர்சனோட சேனல் மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல விருப்பப்படுறாங்க அப்படின்னு. அவங்க உங்களை நோக்கி வரணும் அப்படிங்கிறது தான் விருப்பப்படுறாங்க. அதுக்காக தான் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சம்திங் உங்களுக்குள்ளே ஏதாச்சும் வந்து மனஸ்தாபம் கூட கிடையாது. அப்படின்னா வந்து உங்கள் பர்சன்ஸ் அல்லது வந்து அவங்களோட கரியர் விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டுன்னு சொல்கிறத விட ரொம்ப வந்து அதிலே வந்து ஒரு வேலை 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 இல்லைன்னா கரியர் 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 அப்படின்னு சுற்றிட்டு இருக்க ஆளாக இருந்திருப்பாங்க. உங்களை வந்து சம்திங் நீங்கள் உங்க கூட இருக்கேன் அப்படிங்கிறது கூட நீங்கள் கண்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்களும் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ வந்து அவங்களோட வந்து விஷயத்துலேயே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக, அதாவது அவங்களோட ஏர்னிங்ஸ்லேயே சிலது வந்து ஒரு மாதிரி டெவில் எனர்ஜியில் இருந்திருப்பாங்க. ஏர்னிங்ஸ்லேயே டாக்ஸிக்காக அந்த விஷயம் இருந்திருக்கும். ஸோ உங்களை கண்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களோட மிஸ்டேக்ஸு தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்க வந்து நீங்கள் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது கூட அவங்க அதில் ஃபோக்கஸ்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது, அவங்க சைடில் என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறது ரியலைஸ் ஆகுது. ஸோ உங்களை நோக்கி வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் என்னென்னா, நீங்கள் வந்து அவங்க வந்து அவங்க கரியர்லேயே வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணிட்டு இருந்ததுனால உங்களுக்கே வந்து நம்ம தான் வந்து போட்டுட்ருக்கோம், அவங்க ஃபோக்கஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால நீங்கள் ஓகே நம்ம பிரேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது, நம்ம சைடில் என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு புரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்க அதை தான் சொல்ல விரும்புகிறாங்க. அவங்க வந்து சில விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்துட்டாங்க. ஸோ அதிலே வந்து ரொம்ப இதாக இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு இன்னும் சில பேருக்கு வந்து இந்த டைமில் வந்து மற்றவங்க உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதர் சைடுக்கு கூட்டிகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில தாட்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அவங்களே வந்து வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் சொல்ல வராங்க. டபுள் மெசேஜஸ். மற்றவங்க வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதர் சைடுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸு யாருக்காக இருந்து அப்படின்னாலும் நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து அவங்க சம்திங் வந்து கரியரில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காங்க. உங்களை நீங்கள் இருக்கும்போது அவங்க உங்களை கண்டுக்கலை. அண்ட் அதே விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பிரேக் எடுத்தாலும் அவங்களுக்கு சில விஷயம் புரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சைடில் ஏதாவது வந்து மிஸ்டேக்ஸு அந்த மாதிரி இல்லை உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா, உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்திருந்தா அவங்க வந்து மெதுவாக வந்து உங்களுக்கு அதை வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தாட்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இந்த சேனலுக்கு கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. See you.